இந்த திரைப்படத்தின் ஆரம்பத்தில் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரத்தை காட்டுகிறார்கள். அதன் பெயர் ஓவன். அங்கு ஒரு தம்பதியினரும் அவர்களது மகளும் நடந்து வருகிறார்கள். தந்தையும் மகளும் முன்னேறிச் செல்கிறார்கள். தாய் சற்று மெதுவாக நடந்து வருகிறார். சிறிது தூரம் சென்ற பிறகு தாய் பின்தொடரவில்லை என்பதை உணர்ந்து அந்த இடத்தில் தேடுகிறார்கள். ஆனால் தாயை காணவில்லை என்பதும் அவர்கள் பீதியடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்கள். மேலும் அவர் ஏரியில் விழுந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் 2 ஒட்டுநர்களை அழைத்து ஏரியில் தேடுகிறார்கள். அவர்கள் ஒரு சடலத்தையும் காண்கிறார்கள். இதைச் சொல்ல அவர்கள் மேலே வரும்போது தண்ணீரில் தேடிக் கொண்டிருந்த பெண் வெளியே மயக்கமடைந்து கிடப்பதை அவர்கள் அறிவார்கள். நடந்து செல்லும்போது அவள் ஒரு கல்லில் மிதித்து வழுக்கி விழுந்ததாக தெரிகிறது. பின்னர் அவள் சுயநினைவு பெற்று தனது கணவர் மற்றும் மகளுடன் இணைகிறாள். ஆனால் அது யாருடைய சடலம்? அதைத்தான் போலீசார் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, காட்சி இங்கிருந்து தொடங்குகிறது. படத்தின் ஹீரோ ஃப்ரெடியை காட்டுகிறார்கள். ஃப்ரெடி திருமணமானவர். ஆனால் அவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கிறார். மேலும் அவரது மனைவிக்கு அவ்வளவு நேரம் இல்லை. அவள் அவரை ஒரு ஆலோசகரிடம் அழைத்துச் செல்கிறாள். உண்மையில் ஃப்ரெடி நகரத்தின் ஷெரீப் ஆலோசனைக்கு சென்ற பிறகும் அவர் இன்னும் அழைப்புகளை எடுக்கிறார். சொல்லுங்கள். அங்கேயும் அவருக்கு வேலை செய்ய நேரமில்லை. ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட இறந்த உடலை பற்றிய செய்தி அவருக்கு கிடைக்கிறது. இப்போது ஷெரீப் அவர் அங்கு செல்ல வேண்டும். பின்னர் அவர் மனைவியிடம், தயவு செய்து நான் செல்ல வேண்டும். இது மிகவும் முக்கியமான வேலை. ஒன்று செய். நீங்கள் இங்கே ஆலோசனை செய்யுங்கள். பின்னர் ஆலோசகர் என்ன சொன்னார் என்று சொல்லுங்கள். இந்த வழியில் அவர் தனது மனைவியின் ஆம் அல்லது இல்லை என்று காத்திருக்காமல் நேரடியாக தனது உரையாடலை துண்டித்துவிட்டு குற்றம் நடந்த இடத்தை நோக்கிச் செல்கிறார். குற்றம் நடந்த இடத்தில் சோஃபியா என்ற மற்றொரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார். இது அவள்தான், நம் கதாநாயகி. அவள் வேறேதோ ஊரிலிருந்து இங்கு மாற்றப்பட்டிருக்கிறாள். இதற்கிடையில் ஃப்ரெடியும் அங்கு வருகிறாள். ஃப்ரெடியின் உதவியாளர் அர்னால்ட் சோஃபியாவை சடலத்தை காட்ட அழைத்துச் செல்கிறார். இறந்த உடலில் எந்த அடையாள அட்டையும் இல்லை. எனவே தற்போது அது யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவளுடைய உடலில் காயங்களை பார்க்கும்போது அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. அவளுடைய வாயில் மண் ஊற்றப்பட்டது. இதற்கான காரணமும் தெளிவாக தெரியவில்லை. பின்னர் அந்த இறந்த உடலின் உடல் பகுப்பாய்வு தொடர்கிறது. சோபியாவும் ஆர்னால்டும் வெளியே காத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் மருத்துவர் உடல் பகுப்பாய்வு செய்கிறார். ஃப்ரெடி மருத்துவரை நன்கு அறிவார். எனவே அவருடன் சிறிது நேரம் பேசிய பிறகு அவள் ஃப்ரெடியை இறந்த உடலுக்கு அழைத்துச் சென்று அதை பார்த்த ஃப்ரெடி அதிர்ச்சியடைகிறாள். ஏனென்றால் இறந்தவர் ஃப்ரெடியின் சகோதரி. அவள் ஒரு பள்ளி தோழியின் சகோதரி. அதன் பெயர் ஸ்டெஃபனி. உடல் பகுப்பாய்வில் ஸ்டெஃபனி ஒரு கல்லால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவளுடைய வாயில் சேறு பூசப்பட்டது. ஆனால் கொலைக்குப் பிறகு அவளுடைய உடலில் பெரும்பாலான சேறு தண்ணீரில் வீசப்பட்டது. இதன் காரணமாக அவளுடைய வாயிலிருந்து சேறு வெளியேறியது. இந்த சேறு எரிக்கி அருகில் காணப்படுகிறது. ஆனால் கொலையாளி எங்கிருந்து சேற்றை எடுத்தான் என்பது தெளிவாக தெரியவில்லை. உண்மையில் தற்போது அந்த ஏரியும் சபிக்கப்பட்டது. பாவம் செய்பவர் இந்த ஏரிக்கு அருகில் தண்டிக்கப்படுகிறார் என்று நம்பப்படுகிறது. மேலும் பல கற்பனை கதைகளும் அதைச் சுற்றி கூறப்படுகின்றன. இதுபோன்ற கதைகளின் பேரில் அந்த பெண்ணின் சில பாவங்களுக்காக யாராவது தண்டித்திருக்கிறார்களா? ஃப்ரெடியின் மனதில் எங்காவது அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது. சோஃபியா இங்கே இல்லை. எனவே அவள் ஃப்ரெடியிடம் இந்த கதையை கேட்கிறாள். கதை என்னவென்று சொல்லுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் பல பாவிகள் இருந்தார்கள். கடவுள் அதை பொறுத்துக் கொள்ளவில்லை என்று அவர் கூறுகிறார். இந்த மக்களைச் சீர்திருத்த அவர் தனது தூதர்களில் ஒருவரை இங்கு அனுப்பினார். மக்களைச் சீர்திருத்த ஏரியில் மூழ்கடித்து அவர்களின் அனைத்து வேலைகளையும் செய்தார். இந்த கதை இந்த ஊரில் பரவலாக பரப்பப்படுகிறது. சிலர் இது உண்மை என்று நம்புகிறார்கள். ஆனால் சிலர் நம்புவதில்லை. பின்னர் அர்னால் அவர்களை நிலையத்தில் இறக்கிவிட்ட பிறகு அவர்கள் ஸ்டீபனியின் பெற்றோரிடம் அவளுடைய மரணம் குறித்து தெரிவிக்கச் செல்கிறார்கள். அந்த ஏழை பெண் எங்கள் குடும்பத்தின் மீது ஏதோ சாபம் இருக்க வேண்டும் என்று கசப்புடன் அழுகிறாள். எங்கள் மூத்த மகள் டெப்ரா 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் கொல்லப்பட்டாள். அதன் பிறகு எங்கள் 2வது மகள் ஸ்டெஃபனி எங்களுக்கு எல்லாமுமாக இருந்தாள். இப்போது அவளும் இல்லை. ஸ்டெஃபனி, இப்போது இந்த மக்கள் விசாரிக்கத் தொடங்கியுள்ளனர். உங்கள் வலியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கொலையாளியை விரைவில் கண்டுபிடிக்க முயற்சிப்போம். ஆனால் ஒரு விஷயத்தைச் சொல்லுங்கள் ஸ்டெஃபனி. அவளுக்கு யாரிடமாவது பகை இருந்ததா? அல்லது அவளுக்கு யாராவது நண்பர் அல்லது காதலன் இருந்தாரா? அவள் மிகவும் பொறுப்பானவள் என்றும் யாருடனும் சண்டையிடவோ அல்லது சண்டையிடவோ இல்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அவளுக்கு எதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ எங்க கிட்ட எந்த காதலனையும் பத்தி சொல்லவே இல்ல. நேற்று சாயங்காலம் அவ எங்க வீட்டுக்கு வந்தா. நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். ஆனா அவ இரவு உணவை முடிக்கல. திரும்ப திரும்ப நேரத்தை பார்த்துட்டு இருந்தா. அவ எங்க அவசரத்துல இருந்தான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவ எங்கேயோ சீக்கிரமா கிளம்பிட்டாள். அதாவது தோழிகள் ஸ்டெஃபனி. அவ அவங்களோட இல்ல, ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருந்தாங்க. அவங்க தோழிகிட்ட ஒரு சாவி இருக்கு. அதனால ஃப்ரெடியும் சோஃபியாவும் அந்த சாவியை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போன ஸ்டெஃபனியோட தங்கை டெபரா உங்க தோழியான்னு சோஃபியா ஃப்ரெடி கிட்ட கேக்குறாங்க. ஃப்ரெடி, ஆமா, அன்றி நாங்க ஃப்ரெடிகளோட ஒரு பார்ட்டிக்கு போனோம்.
பார்ட்டி முடிஞ்சதும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸ்டெஃபனியும் டெப்ராவும் பின்னாடியே உட்கார்ந்திருந்தார்கள். கார் ஓட்டி வந்தவர் ரொம்ப குடிபோதையில் இருந்தாரு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் பார்ட்டியில இருந்தாரு. பார்ட்டி முடிஞ்சதும் அவரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தாரு. குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்த பெண் என் சகோதரனை மோதியாள். அதன் பிறகு அவள் காரை வேறு திசையில் திருப்பினாள். பின்னர் கார் ஒரு மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் என் சகோதரன் 2 கால்களையும் இழந்தான். அந்த ஏழை பையன் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக காரின் பின் இருக்கையில் ஒரு நாற்காலியில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அமர்ந்திருந்த டெப்ரா படுகாயமடைந்து அந்த இடத்திலேயே இறந்தாள். ஸ்டெஃபனிக்கு சிறிய காயங்கள் இருந்தன. ஆனால் அவள் உயிர் பிழைத்தாள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஸ்டெஃபனி முன்பு வேலை செய்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். ஸ்டெஃபனி வேலை செய்ய மிகவும் உறுதியானவள் என்றும் மிகவும் திறமையான பெண் என்றும் ஸ்டெஃபனியின் முதலாளி கூறுகிறார். இதற்கிடையில் சோஃபியா ஸ்டெஃபனியின் மேசையை பார்க்கிறாள். அதில் சில கடிதங்கள் உள்ளன. ஒரு கடிதத்தில் அவள் என் கைகளால் இறந்து விடுவேன் என்று யாரோ அவளை மிரட்டியுள்ளனர். எனவே இப்போது தனிப்பட்ட முறையில் இல்லாவிட்டாலும் வேலையின் அடிப்படையில் அவளுக்கு நிச்சயமாக சில எதிரிகள் இருந்ததாக தெரிகிறது. இல்லையெனில் வேறு யார் அவளுக்கு அத்தகைய கடிதத்தை அனுப்ப முடியும்? ஆனால் மருத்துவமனையின் பெயரை கெடுத்து விடுவோமோ என்ற பயத்தால் ஸ்டெஃபனியின் முதலாளி எதையும் தெளிவாகச் சொல்லவில்லை. சொல்லப்போனால் சோஃபியா இந்த மருத்துவமனையின் மருத்துவரை அறிவார். எனவே இப்போது ஃப்ரெடியும் சோஃபியாவும் அதே மருத்துவரை விசாரிக்கிறார்கள். டாக்டரின் கூற்றுக்கும் முதலாளியின் கூற்றுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஸ்டெஃபனி வேலையில் இருப்பது உண்மைதான் என்று மருத்துவர் கூறுகிறார். அவள் உடனடியாக அவர்களை வேலையிலிருந்து நீக்குவாள். இதனால் பலர் வேலை இழந்தனர். இப்போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் அதே நபர்களில் ஒருவர் ஸ்டீஃபனியை பழிவாங்க கொலை செய்திருக்க வேண்டும். ஃப்ரெடி அர்னால்டை ஒரு காரியத்தை செய்யச் சொல்கிறார். அந்த நபர்களின் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெடியும் சோஃபியாவும் அவர்களில் யாராவது ஸ்டெஃபனியை கொல்ல வேண்டியிருந்தால் அவளை ஏன் இந்த ஏரிக்கு அருகில் கொண்டு வந்து இப்படி கொல்ல வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஸ்டெஃபனியின் ஏதோ பாவத்திற்காக கடவுளின் தேவதை அவளை தண்டிப்பது போல யாராவது ஏன் இப்படி ஒரு பொறியை வைப்பார்கள்? இதுபோன்ற கேள்விகள் அவர்களின் மனதில் எழுகின்றன. இதற்கிடையில் யாரோ ஒரு பாராசூட்டில் காரின் முன் பறந்து அவர்களுக்கு மிக அருகில் இறங்குகிறார்கள். சோஃபியா மிகவும் கோபமடைந்து காரை மறுபுறம் திருப்பி திடீரென்று பிரேக்கை அழுத்துகிறார். பிறகு அவள் கீழே இறங்கி அவனிடம் நிறைய சொல்கிறாள். அவனுக்கு எப்படி தரையிறங்குவது என்று தெரியாவிட்டால், நான் பிரேக் போடவில்லை என்றால் அவன் ஏன் பாராசூட்டில் பறக்க வேண்டும்? மார்ட்டி, உன் சட்னி இங்கேயே தயாரிக்கப்பட்டிருக்கும். அதனால் ஃப்ரெடி, ஹே, இது என் சகோதரர் அந்தோனி என்று கூறுகிறாள். இப்போது ஸ்டீபனியின் கொலை செய்தியை கேட்டதும் அந்தோனியும் மிகவும் சோகமாகிவிடுகிறான். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் குழந்தை பருவத்தில் மிகவும் நல்ல நண்பர்கள். பின்னர் ஃப்ரெடிக்கு அவரது மனைவியிடமிருந்து அழைப்பு வருகிறது. அவர் அழைப்பை எடுக்க சிறிது தூரம் செல்கிறார். இதற்கிடையில் அந்தோனி சோஃபியாவுடன் ஸ்டேஷனுக்குச் செல்கிறார். இப்போது ஃப்ரெடி சகோதரர் வீட்டிற்குச் செல்லும்போது அவரது மனைவி தனது பையுடன் அங்கே இருக்கிறார். அவள் படுக்கையை பேக் செய்துவிட்டு, உன்னுடன் இப்படி வாழ முடியாது என்று நினைக்கிறேன். நான் உண்மையைச் சொல்கிறேன். நீ உன் வேலையை மணந்துவிட்டாய். உன்னுடன் வாழ என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். இந்த முயற்சியில் உன்னை ஆலோசகரிடம் அழைத்துச் சென்று உன் திருமணத்தை பராமரிக்க உன் பக்கத்திலிருந்து கொஞ்சம் முயற்சி செய்யச் சொன்னேன். ஆனால் எனக்காக ஒரு 10 நிமிடம் கூட ஒதுக்க முடியாது. நீ டியூட்டி செய்வதாகச் சொல்லி அங்கிருந்து ஓடிவிட்டாய். இப்போது நான் கிளம்புகிறேன். அதன் பிறகு நீ கோபமாக 24 மணி நேரமும் என் கடமையை நான் வசதியாகச் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டுச் செல்கிறாள். இங்கே அர்னால்ட் ஸ்டீபனி பணிநீக்கம் செய்த அனைத்து ஊழியர்களின் விவரங்களையும் சோஃபியாவிடம் கொண்டு வருகிறான். சோஃபியாவும் அவர்களின் கையெழுத்துக்களை சேகரிக்கச் சொன்னாள். உண்மையில் அந்த கடிதத்தை கருப்பு நிறத்தில் எழுதியது யார் என்பதை கண்டுபிடிக்க அவள் விரும்பினாள். பின்னர் அவர்கள் ஸ்டீபனியின் தொலைபேசி பதிவுகளை சரிபார்க்கிறார்கள். ஆனால் அது சந்தேகத்திற்குரியது. எதுவும் நடக்கவில்லை. இப்போது இரவு 10 மணி. எனவே சோஃபியாவும் அர்னால்டும் இரவு உணவிற்கு அர்னால்டின் சகோதரி நடத்தும் ஒரு உணவகத்துக்குச் செல்கிறார்கள். இருப்பினும் ஒரு பெண் உணவகத்துக்குள் நுழைகிறாள். அவளை பார்த்து மக்கள் அனைவரும் தங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு அவளை முறைத்துப் பார்க்கத் தொடங்குகிறார்கள். ஆர்னால்ட் மட்டும் அவள் அருகில் சென்று சாதாரணமாக பேசுகிறாள். ஆர்னால்டின் சகோதரி 15 ஆண்டுகளுக்கு முன்பு டெப்ராவின் மரணத்திற்கு காரணமான அதே பெண்தான் இது என்று கூறுகிறார். அவளுடைய பெயர் ஜேனட். அன்று அவள் குடிபோதையில் காரை ஓட்டி வந்ததால் ஏழை டெப்ரா இறந்தார். அதற்கு மேல் ஃப்ரெடியின் சகோதரர் அந்தோனியின் 2 கால்களும் சேதமடைந்தன. அவள் மிகவும் குடிபோதையில் இருந்ததால் அவள் என்ன செய்தாள் என்று கூட உணரவில்லை. பின்னர் அவளுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவள் விடுதலையான பிறகு அவள் வேறொரு நகரத்தில் வசிக்கத் தொடங்கினாள். ஆனால் அவளுடைய தந்தைக்கு இங்கே ஒரு கடை உள்ளது. ஒருவேளை அவன் அவளை உதவிக்காக இங்கே அழைத்திருக்கலாம். அதனால்தான் அவள் இந்த ஊருக்கு திரும்பி வந்தாள். ஆனால் இந்த ஊர் மக்கள் இன்னும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபுறம் ஃப்ரெடி ஸ்டீபனியின் பிளாட்டுக்குச் செல்கிறார். அதன் சாவியை அவர் ஸ்டீபனியின் பெற்றோரிடமிருந்து எடுத்துக்கொண்டார். நிறைய தேடலுக்குப் பிறகு கிழிந்து மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை காண்கிறான். மறுநாள்
சோஃபியாவுக்கு அந்த பிளாக்மெயில் கடிதத்தை எழுதியது யார் என்று தெரிய வருகிறது. அவள் மருத்துவமனையில் பணிபுரிந்த ஒரு வயதான பெண்மணி ஸ்டெஃபனி. அவளை ஸ்டீஃபனியின் பிளாட்டிலிருந்து வேலையிலிருந்து நீக்கிவிட்டாள். ஃப்ரெடி கண்டுபிடித்த கிழிந்த புகைப்படம் இந்த பெண்ணின் குடும்ப புகைப்படம். இப்போது சோஃபியா அந்த பெண்ணை ஸ்டேஷனுக்கு அழைத்து தனது கதையைச் சொல்கிறாள். சரி, நீ வேலையில் தவறு செய்தாய். பிறகு ஸ்டெஃபனி உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டாய். வேலையில்லாமல் உன்னால் உன் குடும்ப புகைப்படத்தை ஸ்டீஃபனிக்கு அனுப்பி தயவு செய்து என்னை மீண்டும் வேலைக்கு அமர்த்தும்படி கேட்டாய். ஆனால் ஸ்டெஃபனி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் நீ அவளுக்கு ஒரு பிளாக்மெயில் கடிதம் அனுப்பினாய். ஆனால் அவள் நீ பீதி அடையவில்லை என்றால் கோபத்தில் ஸ்டீஃபனியை கொலை செய்தாய். இது உண்மையா? இதைப் பற்றி அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள். ஹே, ஸ்டீஃபனி உன்னிடம் நல்லவள். ஏனென்றால் அவள் என் வேலையை மட்டும் பறித்தாள். ஆனால் நீ என் உயிரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டி என் உயிரை பறிக்க விரும்புகிறாய். ஆம், நான் ஸ்டெஃபனி மீது மிகவும் கோபப்பட்டேன் என்பது உண்மைதான். என் குடும்ப புகைப்படத்தையும் அவள் வீட்டிற்கு அனுப்பினேன். ஆனால் அவள் பரிதாபப்படாத போது அவளுக்கு ஒரு பிளாக்மெயில் கடிதத்தையும் அனுப்பினேன். ஆனால் இதன் பொருள் நான் அவளை கொலை செய்தேன் என்பதல்ல. இந்த வயதில் அவளைப் போன்ற ஒரு இளம் பெண்ணை நான் எப்படி கொல்ல முடியும்? மேலும் அவள் இறக்கும்போது நான் என் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். உங்களிடம் சரியாக விசாரிக்கும் திறன் இல்லை. எனவே நீங்கள் என்னை பலிகடா ஆக்குகிறீர்கள். இதற்கிடையில் ஸ்டீபனியின் வாயில் கண்டெடுக்கப்பட்ட மண் டெவில்ஸ் சேர் என்ற ஏரியின் அருகே இருந்தது என்பதையும் நாங்கள் அறிந்தோம். ஒரு இடத்தின் மண் உள்ளது. கடவுள் இங்கு அனுப்பிய பால் டெவில்ஸ் சேர் என்ற இடத்தில் அமர்ந்து பாவிகளை தண்டித்ததாக நம்பப்படுகிறது. ஃப்ரெடியும் சோஃபியாவும் டெவில்ஸ் சேர் என்று பெயரிடப்பட்ட இடத்தில் அமர்ந்து பாவிகளை தண்டித்ததாக நம்பப்படுகிறது. ஃப்ரெடியும் சோஃபியாவும் டெவில்ஸ் சேர் பார்க்க ஏரிக்கு அருகில் வருகிறார்கள். ஆனால் அங்கு ஃப்ரெடிக்கு மீண்டும் அவரது மனைவியிடமிருந்து அழைப்பு வருகிறது. பிறகு என்ன நடந்தது? அவர் சோஃபியாவிடம் நீங்கள் செல்லுங்கள், நான் அழைப்பை முடித்துவிட்டு திரும்பி வருவேன் என்று கூறுகிறார். சோஃபியாவும் முன்னால் செல்கிறாள். பின்னர் அவள் ஒருவரின் அலறல் சத்தம் கேட்கிறது. யாரோ ஓடுகிறார்கள். ஆனால் அவர் துணிகளால் மூடப்பட்டிருப்பதால் சோஃபியாவால் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை. சோஃபியா அவன் பின்னால் ஓடுகிறாள். ஆனால் அவள் மயக்கமடைய ஆரம்பித்தாள். மேலும் செல்ல முடியவில்லை. உண்மையில் சோஃபியாவின் நுரையீரலில் ஒரு பிரச்சனை உள்ளது. அந்த நேரத்தில் ஃப்ரெடியும் சோஃபியாவும் ஸ்டெஃபனியைப் பற்றி விசாரிக்க மருத்துவமனைக்குச் சென்றபோது அவர்களுக்கு அறிக்கை அளித்த மருத்துவர் சோஃபியாவிற்கும் சிகிச்சை அளித்து வந்தார். இங்கே சோஃபியா யாரோ அலறுவதைக் கேட்டார். அவள் அந்த திசையில் ஓடுகிறாள். துரதிருஷ்டவசமாக மற்றொரு உடல் அங்கே கிடக்கிறது. அதுவும் ஸ்டெஃபனியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அதே நிலையில். இந்த முறை பாதிக்கப்பட்டவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். உண்மையில் கொலையாளி வரலாற்று ஆசிரியரை கொன்ற பிறகு ஓடிவிட்டான். அவன் அவளை ஸ்டெஃபனியைப் போலவே தண்ணீரில் வீசியிருப்பான். ஆனால் அதற்கு முன்பு சோஃபியா அங்கு வந்திருந்தாள். அதனால் அவன் உடலை இங்கேயே விட்டுவிட்டுச் சென்றான். இப்போது ஸ்டெஃபனிக்கும் வரலாற்று ஆசிரியருக்கும் உடல்களுக்கு இடையே ஒரு வித்தியாசம் இருந்தது. ஸ்டெஃபனியின் கண்கள் மிகவும் தெளிவாக இருந்தன. ஆனால் வரலாற்று ஆசிரியரின் கண்களைச் சுற்றி கருப்பு புள்ளிகள் உள்ளன. வரலாற்று ஆசிரியரும் பிரேத பரிசோதனை செய்கிறார். அதன் பிறகு ஃப்ரெடி வரலாற்று ஆசிரியரின் மனைவியை நிலையத்திற்கு அழைக்கிறார். அவர் தனது கணவரை விட சுமார் 20 வயது இளையவர். சின்ன ஃப்ரெடி அவளிடம் பலவிதமான கேள்விகளை கேட்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவளுக்கு ஒரு காதலன் இருந்திருக்கலாம். அவள்தான் தன் கணவனை வழியிலிருந்து விலக்கிவிட்டாள். இல்லையென்றால் வரலாற்று ஆசிரியருக்கு ஒரு காதலி இருந்திருக்க வேண்டும். அவளுடைய மனைவி இதை பற்றி அறிந்து கோபத்தில் கணவனை கொன்றாள் என்று அவன் நினைக்கிறான். இது போன்ற சாதாரண சந்தேகங்கள் அவள் மனதில் எழுகின்றன. அவள் கழுத்தில் ஒரு பதக்கத்துடன் கூடிய சங்கிலியை அணிந்திருக்கிறாள். ஃப்ரெடி கேட்கும்போது இது என் கணவர் எனக்கு பரிசளித்ததாக கூறுகிறாள். அவளுடைய வார்த்தைகளிலிருந்து அவர்கள் திருமணமாகி 10 வருடங்களாகிறது. இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவள் சென்ற பிறகு, அதாவது காவல் நிலையத்திலிருந்து சென்ற பிறகு இருவரும் எல்லாம் சரியாக இருந்தால் ஏன் இந்த கொலைகள் நடக்கின்றன என்று யோசிக்கத் தொடங்குகிறார்கள். அதுதான் பிரச்சனை. பின்னர் அர்னால்ட் அவர்களிடம் வரலாற்று ஆசிரியரின் வரலாற்றைச் சொல்கிறார். உண்மையில் வரலாற்று ஆசிரியர் தனது வகுப்பில் படிக்கும் பெண்களிடம் அடிக்கடி தவறாக நடந்து கொள்வார். இதன் காரணமாக அவர் 2 வாரங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார். கடந்த காலத்தில் வரலாற்று ஆசிரியரின் வகுப்பில் படித்தவர்களின் பட்டியலை அவர்கள் எடுக்கிறார்கள். பின்னர் ஸ்டெஃபனியும் வரலாற்று ஆசிரியரின் மாணவியாக இருந்திருப்பது தெரிய வந்துள்ளது. போது ஸ்டெபனி ஒரு மாணவியாக இருந்தபோது வரலாற்று ஆசிரியருக்கும் அவளுக்கும் இடையே காதல் இருந்திருக்கலாம். ஒருவேளை சமீபத்தில் வரலாற்று ஆசிரியருக்கும் இடையே அந்த மனைவிக்கு அந்த கடந்த கால உறவு பற்றி தெரிய வந்தது. கோபத்தில் ஸ்டீபனி மற்றும் அவரது கணவர் இருவரின் வேலையை முடித்துவிட்டார். அதாவது வரலாற்று ஆசிரியர். காவல் நிலையத்தில் இந்த வகையான விவாதம் நடந்து வருகிறது. பின்னர் இந்த விவாதத்திற்கு பிறகு ஃப்ரெடி வெளியேறுகிறார். சோஃபியாவும் நிலையத்திலிருந்து வெளியே வருகிறார். பின்னர் அந்தோனி சோஃபியாவிடம் நான் பைக்கில் வந்து 15 வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார். இல்ல, எனக்கு பைக்கில் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நீங்கள் என்னை அழைத்துச் செல்வீர்களா? சோஃபியாவும் சம்மதித்து அவரை தனது பைக்கில் சவாரிக்கு அழைத்துச் செல்கிறார். அந்தோனி அதை மிகவும் ரசிக்கிறார். படிப்படியாக அவர்களுக்கிடையே ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படுகிறது. இதற்கிடையில் ஜேனட்டின் கடைக்கு வெளியே ஒருவர் கொலைகாரனின் அடுத்த இலக்காக நீங்கள் இருப்பீர்கள் என்று எழுதியுள்ளார். ஜேனட் அதை அழிக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த தவறுக்காக
ஜேனட்டுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நகர மக்கள் இன்னும் அவளை மன்னிக்க விரும்பவில்லை. அவளை இந்த வழியில் சித்திரவதை செய்கிறார்கள். பின்னர் சோஃபியா அங்கு சென்று அவளை விசாரிக்கத் தொடங்குகிறார். பின்னர் ஜேனட் கூறுகையில், அந்த நேரத்தில் குடிபோதையில் இருந்ததால் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் உணர்வுகளிலும் ஆர்வத்திலும் யாரையும் கொல்லவில்லை. ஆனால் நான் சுயநினைவில் இல்லாதபோது ஒருவரை கொன்றேன். ஆனால் பின்னர் நான் உணர்ந்தபோது, என் தவறை உணர்ந்தபோது நான் மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தேன். இன்று வரை என்னை மன்னிக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஆர்னால்டும் வந்து, பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே உங்கள் தண்டனையை அனுபவித்து விட்டீர்கள். இப்போதும் இந்த நபர்கள் உங்களை துன்புறுத்தினால் நீங்கள் நிலையத்திற்கு வந்து புகாரை எழுதிப் பெறுங்கள். ஓய்வெடுங்கள். பார்ப்போம். இந்த நபர்களுக்கு உங்களை இப்படி தண்டிக்க உரிமையில்லை. இந்த வழியில் ஜேனட்டை ஆறுதல் படுத்திய பிறகு இருவரும் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். இதற்கிடையில் மருத்துவமனை தொலைபேசியிலிருந்து ஸ்டெஃபனி செய்த அனைத்து அழைப்புகளின் பட்டியலையும் அவர்கள் பெறுகிறார்கள். அவர்கள் வெளியே வரும்போது கொலைக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் வரலாற்று ஆசிரியரை அழைத்ததாக அவர்களின் சந்தேகம் முற்றிலும் சரியானது. பின்னர் பிரேத பரிசோதனை செய்யும் மருத்துவர் அவளுடைய புதிய கண்டுபிடிப்புகளை சொல்கிறார். உண்மையில் வரலாற்று ஆசிரியரின் கண்களைச் சுற்றியுள்ள கரும்புள்ளி ஸ்டெஃபனியின் உடலில் தெரியவில்லை. ஆனால் புற ஊதா ஒளியில் பார்க்கும்போது அதே கரும்புள்ளி ஸ்டெஃபனியின் கண்களிலும் இருப்பது கண்டறியப்படுகிறது. ஆனால் நீதியின் தெய்வம் தனது 2 கண்களிலும் ஒரு கட்டு வைத்திருப்பது போல கொலைகாரன் அவர்கள் இருவரையும் கொன்றான். அதனால்தான் அவன் அவர்களின் கண்களில் அத்தகைய அடையாளத்தை ஏற்படுத்தினான். சரி, அடுத்த காட்சியில் சோஃபியா ஸ்டெஃபனியின் பெற்றோரைச் சந்தித்து தனது பள்ளி நாட்களில் ஒரு பதக்கத்துடன் கூடிய சங்கிலியை அணிந்திருந்தாரா என்று கேட்கிறாள். அவளுடைய பள்ளி புகைப்படங்களில் இதுபோன்ற எதுவும் இல்லை. ஆனால் அவள் அப்படியா? அவள் வீட்டில் அப்படி ஒரு சங்கிலியை அணிந்திருப்பாள். அவள் சிறிது நேரம் யோசித்து, ஆம், அவளிடம் ஒரு சங்கிலி இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்கள், நாங்கள் சரிபார்க்கிறோம். அவர்கள் ஸ்டீபனியின் சங்கிலியை கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகிறோம். சோஃபியா கூறுகையில், அவளுடைய கடந்த கால சம்பவத்திற்கும் அவளுடைய கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதனால்தான் இந்த சங்கிலியை பற்றி நான் உங்களிடம் கேட்டேன். அந்த இறந்த வரலாற்று ஆசிரியருக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஓ, அவளுக்கு ஒரு விஷயம் நினைவிருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாள் டெப்ரா ஒரு விபத்தில் இறந்தார். அன்று அவளுடைய பிறந்த நாள். அதை கொண்டாட டெப்ராவும் ஸ்டீவின் நண்பர்களும் ஒரு விருந்து வைத்திருந்தனர். அந்த விருந்தின் வீடியோ பதிவும் செய்யப்பட்டது. விபத்துக்குப் பிறகு எங்களுக்கு அந்த வீடியோ கேசட் கிடைத்தது. அவளுடைய பெற்றோர் சொல்வது இதுதான். ஆனால் அதை பார்த்து எங்கள் மகளை மீண்டும் சோகப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. அதனால்தான் நாங்கள் அந்த கேசட்டை ஒருபோதும் வாசித்ததில்லை. அந்த கேசட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, ஒருவேளை அதுல ஏதாவது துப்பு கிடைக்கலாம். இதைச் சொல்லி அவங்க அந்த கேசட்டை கொடுத்தாங்க. அத சோஃபியா கிட்ட கொடுக்கறாங்க. சோஃபியா ஸ்டேஷனுக்கு வந்து அத வாசிக்கிறாள். ஃப்ரெடியும் அந்த விருந்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஃப்ரெடியும் டெப்ராவும் ஒருத்தர் மேல ஒரு காதல் இருந்தாங்கன்னு தோணுது. இப்ப சோஃபியா ரொம்ப கோபப்படுறா. டெப்ராவோட ரொம்ப நெருக்கமா இருந்ததா ஒரு தடவை கூட சொல்லல. சொல்லுங்க, அவர் என்கிட்ட பேசுற எல்லா நேரங்களிலும் டெப்ராவை அவர்தான்னு நினைச்சாரு. அவங்க ஒரு நெருங்கிய தோழின்னு சொன்னாங்க. இதை பத்தி யோசிச்ச பிறகு ஏர்லையும் இந்த விஷயங்களை சொல்றாங்க. அப்புறம் சோஃபியாவுக்கு இந்த ஹோட்டல்ல என்னை சந்திக்கணும்னு ஒரு மெசேஜ் வருது. ஃப்ரெடி எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பினார். நான் அவன் வாயிலிருந்து உண்மையை வெளியே எடுத்துட்டு வரேன். இதை யோசிச்சு சோஃபியா நேரா ஹோட்டலுக்கு போறாள். ஆனா அங்க ஃப்ரெடி இல்லை. அந்தோனிதான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இப்போ சோஃபியாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அன்றிரவு இருவரும் அந்தோனியின் வீட்டிற்குச் செல்கிறார்கள். அங்கு இருவரும் நெருக்கமாக பழகுகிறார்கள். மறுநாள் காலையில் சோஃபியா தயாராகி பணிக்குச் செல்கிறாள். அந்தோனி, என்ன அவசரம் என்று கேட்கிறாள் சோஃபியா. ஸ்டீபனி மற்றும் அந்த வரலாற்று ஆசிரியரை பற்றிய சில இணைப்புகளை நான் கண்டுபிடித்தேன். அவள் ஃப்ரெடியிடம் சீக்கிரம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறாள். ஒரு நிமிடம் போரு. நீ என்ன இணைப்பை பற்றி பேசுகிறாய்? என் 2 கால்களையும் இழந்த விபத்து பற்றி நீ பேசுகிறாயா? அந்தோனி வெளிப்படுத்தும் ஒரு திருப்பம் வருகிறது. விபத்துக்குப் பிறகு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அங்கே அமர்ந்திருந்தவர்களில் அந்தோனி டி மற்றும் ஸ்டெபனி இருந்தனர். மறுபுறம் ஸ்டீபனியின் பெற்றோர் சாட்சிகளாக வழக்கறிஞருடன் அமர்ந்திருந்தனர். ஜேனட் ஸ்டாண்டில் நிற்கிறாள். அவர் குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்தினார். அவளுடைய இரத்தத்தில் ஆல்கஹால் அளவு மிக அதிகமாக இருந்தது. விபத்தில் அவளுக்கு நிறைய காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவள் விபத்து பற்றி மட்டுமல்ல, அதன் பிறகு நடந்த அனைத்து சம்பவங்களையும் மறந்துவிட்டாள். அவளுடைய வாக்குமூலத்திற்குப் பிறகு சாட்சி கூண்டுக்கு வருகிறார். விபத்து நடந்த இடத்தை முதலில் அடைந்தவர் வரலாற்று ஆசிரியர். மேலும் அவர்தான் காவல்துறைக்கு தகவல் அளித்தவரும் ஆவார். ஆம், நான் அதை பார்த்தேன் என்று அவர் வாக்குமூலம் அளிக்கிறார். காரை ஓட்டியது ஜேனட் தான். அவளுடைய சாட்சியின் அடிப்படையில் அவளுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஃப்ரெடி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஃப்ரெடி ஏன் இவற்றை என்னிடம் மறைக்கிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய அவள் நிலையத்திற்கு வந்து விபத்து பற்றிய விவரங்களை கண்டுபிடிக்கிறாள். விபத்துக்குப் பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். காரில் அமர்ந்திருந்த 3 சிறுமிகளுக்கும் விபத்துக்குப் பிறகு அந்தோனிக்கும் என்ன நடந்தது
இது குறித்து போலீஸ் அறிக்கை உள்ளது. ஆனால் அந்த விபத்து வழக்கில் சாட்சியாக இருப்பவர் வரலாறு என்று ஃப்ரெடி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஃப்ரெடி ஏன் இவற்றை என்னிடம் மறைக்கிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில் படங்கள். காரில் அமர்ந்திருந்த 3 சிறுமிகளுக்கும் விபத்துக்குப் பிறகு அந்தோனிக்கும் என்ன நடந்தது? இது குறித்து போலீஸ் அறிக்கை உள்ளது. ஆனால் அதில் யாருடைய மருத்துவ பதிவும் இல்லை. சோஃபியா ஒரு அதிகாரியிடம் இதை பற்றி கேட்டபோது, இந்த பதிவுகள் ஃப்ரெடியால் பராமரிக்கப்பட்டவை என்று அவர் கூறுகிறார். நீங்கள் அவரிடம் கேளுங்கள். பின்னர் சோஃபியா பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரிடம் பேசி எப்படியோ அந்த மருத்துவ அறிக்கைகளை பெறுகிறார். அந்தோனியின் கால்கள் சேதமடைந்துள்ளன. டெப்ராவின் மரணம், விபத்தின் போது ஜேனட்டின் காயங்கள். மருத்துவர் இதையெல்லாம் சரிபார்க்கிறார். ஆனால் அவளே ஆர்வம் கொள்கிறாள். ஆனால் அறிக்கையில் அவள் என்ன பார்த்தாள்? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட விரும்புகிறேன் என்று கூறுகிறாள். இப்போது அவள் சோஃபியாவை ஒரு பழைய கார் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். அது அதே மாதிரி. அது ஒரு விபத்து நடந்த கார். நாங்கள் இருவரும் எங்காவது செல்கிறோம் என்று கூறுகிறார். அதிவேகத்தில் செல்லும் ஒரு கார் ஏதோ ஒன்றின் மீது மோதுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு என்ன நடக்கும்? சோஃபியா என்ன சொல்கிறாள்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓட்டுநர் ஸ்டியரிங் மீது பலமாக மோதுவார். சோஃபியாவும் ஸ்டியரிங் மீது விழுவது போல் நடிக்கிறாள். பின்னர் ஸ்டியரிங் மீது குவிந்துள்ள தூசி சோஃபியாவை தாக்குகிறது. இப்போது மருத்துவர் ஸ்டியரிங் வீலில் மோதியதால் உங்கள் உடலில் தூசி படிந்த இடங்களில், உங்கள் உடலில் அதே இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சரி, இப்போது இந்த போலீஸ் அறிக்கைகளை பாருங்கள். ஸ்டெபனி பின் இருக்கையில் அமர்ந்திருந்ததாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அவளுடைய காயங்களைப் பற்றி என்ன எழுதப்பட்டிருந்தாலும் அந்த காயங்கள் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த போது ஏற்பட்டிருக்க முடியாது. ஸ்டெபனியின் மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள காயங்கள் ஓட்டுநர் இருக்கையில் மட்டுமே உள்ளன. உட்கார்ந்திருப்பதன் மூலம் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருப்பது ஜேனட் அல்ல, ஸ்டெபனிதான் என்பதை மருத்துவர் தெளிவாக காட்டுகிறார் என்று கூறுகிறார். அன்றிரவு சோஃபியா ஃப்ரெடியின் வீட்டிற்குச் சென்று அதை பற்றி கேட்கிறார். ஆனால் பதிலளிப்பதற்குப் பதிலாக சோஃபியாவை டெப்ராவின் கல்லறைக்கு அழைத்துச் சென்று நான் டெப்ராவை மிகவும் நேசிப்பதாக கூறுகிறார். அன்றிரவு நான் டெப்ராவை ஸ்டெஃபனியின் வீட்டிற்குள் இறக்கிவிடப் போகிறேன். ஆனால் நான் படிக்க வேண்டியிருந்ததால் என்னால் செல்ல முடியவில்லை. நான் ஓட்டியிருந்தால் ஒருவேளை அந்த விபத்து நடந்திருக்காது. என் டெப்ராவை காப்பாற்றியிருக்கலாம். இதுவரை நான் வருந்துகிறேன். நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் ஏன் இதையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்று சொல்லுங்கள். ஸ்டெஃபனி காரை ஓட்டுகிறார் என்பது அவருக்கு தெரியும். அவளால் தான் விபத்து நடந்தது. டெப்ரா தனது உயிரை இழந்தார். ஆனாலும் அவர் ஸ்டெஃபனியை தனது காதலன் டெப்ராவின் சகோதரி என்று நினைத்து காப்பாற்ற முயன்றார். அவர் வெற்றி பெற்றார். ஸ்டெஃபனிக்கும் வரலாற்று ஆசிரியருக்கும் விபத்துக்குப் பிறகும் தொடர்பு இருந்தது இப்போது தெளிவாகிறது. ஸ்டெஃபனி வரலாற்று ஆசிரியரை அழைத்து உதவி கேட்டார். வரலாற்று ஆசிரியரும் விபத்து நடந்த இடத்திற்கு வந்து ஸ்டெஃபனியுடன் சேர்ந்து ஜேனட்டை அழைத்து ஓட்டுநர் இருக்கையில் அமர வைத்தார். விருந்தில் ஜேனட் மிகவும் குடிபோதையில் இருந்ததால் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியாது. பின்னர் ஜேனட் தான் வாகனம் ஓட்டினார் என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. அவளுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஜேனட் சுய நினைவில் இல்லை. பின்னர் அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஆனால் இப்போது அது சாத்தியம். நிகழ்காலத்தில் உள்ள அனைத்தையும் அவள் நினைவில் வைத்திருக்கிறாள். ஸ்டீபனி மற்றும் வரலாற்று ஆசிரியரை பழிவாங்க இருவரையும் கொன்றாள் என்று நம்பப்படுகிறது. இப்போது இந்த கோணத்தில் யோசித்து சோஃபியா, டெப்ரா மற்றும் ஜேனட்டின் மருத்துவ அறிக்கையை எழுதிய மருத்துவரை சந்திக்கிறாள். அன்று அவள் இந்த மருத்துவரைப் போலவே சரியான பரிசோதனை மற்றும் பகுப்பாய்வை செய்திருந்தால் ஸ்டீபனியின் உடலில் உள்ள காயங்கள் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பதாக அவர் பகுப்பாய்வு செய்து நீதிமன்றத்தில் கூறியிருப்பார். ஒரு அப்பாவி பெண்ணை, அதாவது ஜேனட்டை அங்கே உட்கார வைத்தால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்காது. மக்களின் அவமானங்களிலிருந்து அவள் காப்பாற்றப்பட்டிருப்பாள். இப்போது சோஃபியா அந்த மருத்துவரின் பொறுப்பற்ற தன்மையை பற்றி அவரிடம் சொன்ன பிறகு நீண்ட நேரம் அவருக்கு ஆரத்தி செய்தார். பின்னர் அவர் பதற்றமடைந்து அன்றிரவு நான் மிகவும் குடிபோதையில் இருந்தேன் என்றும் நள்ளிரவில் தூக்க பகுப்பாய்வு மற்றும் மருத்துவ அறிக்கையை எழுத அழைக்கப்பட்டேன் என்றும் உண்மையைச் சொன்னார். நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். காவல்துறையினர் தூக்க பகுப்பாய்வு மற்றும் மருத்துவ அறிக்கை சோதனை செய்தனர். நான் என் பதிவுகளில் என்ன எழுதியிருந்தாலும் அதை என் அறிக்கையிலும் சேர்த்தேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். சோஃபியா, இது உங்கள் வேலை என்று கூறுகிறார். உங்களைப் போன்ற ஒருவரை யார் டாக்டராக்கினார்கள் என்று யாருக்குத் தெரியும் என்று நிறைய சொல்லிவிட்டு அவள் சென்று விடுகிறாள். இப்போது வாழ்க்கையில சோஃபியா ஜேனட்டை நிலையத்திற்கு அழைத்து விபத்துக்கு நீங்கள் பொறுப்பல்ல என்று கூறுகிறாள். ஜேனட், கடவுளுக்கு நன்றி. ஆனால் இப்போது ஏன் இதை என்னிடம் சொல்கிறாய்? ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை. நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அதை சந்தேகிக்கிறோம். இப்போது உங்களுக்கு நினைவிருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்டெஃபனி காரை ஓட்டி வந்தாள். அவள்தான் விபத்தை ஏற்படுத்தினாள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னர் தெரு ஆசிரியரும் ஸ்டெஃபனியும் சேர்ந்து உங்களை ஓட்டுநர் இருக்கையில் உட்கார வைத்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினர். அதனால்தான் நீங்கள் தெரு ஆசிரியரையும் ஸ்டெஃபனியையும் கொலை செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்தீர்கள். ஜேனட், சரி, இதுதான் விஷயம். அந்த நேரத்தில் நான் வேறொருவரின் செயலுக்கு தண்டனை பெற்றேன். நான் ஒரு பொய்யன்.
என் மீது குற்றம் சாட்டப்பட்டேன். என் தண்டனையை அனுபவித்த பிறகும் நான் இங்கு வந்துள்ளேன். இப்போதும் நீங்கள் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளைச் சொல்லி என்னை மீண்டும் சிக்க வைக்க விரும்புகிறீர்கள். நான் ஒப்பந்தத்தை எடுத்துவிட்டேன். நீங்கள் அனைவரின் பழியையும் உங்கள் மீது சுமத்த காவல்துறையினரா? நீங்கள் எதையும் செய்ய முடியும். எனக்காக போராட எனக்கு போதுமான பலம் இல்லை. செய்ய வேண்டியதைச் செய்யுங்கள். என்னை கொல்லுங்கள், என்னை கொல்லுங்கள். இந்த வழியில் அவள் நிலையத்தில் துக்கப்படத் தொடங்குகிறாள். இப்போது அவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஃப்ரெடி மற்றும் சோஃபியா அவர்கள் வெளியே விவாதத்திற்குச் செல்கிறார்கள். ஃப்ரெடிதான் சொல்வதிலிருந்து ஸ்டெஃபனியையும் ஆசிரியரையும் கொல்லவில்லை என்று தெரிகிறது என்று கூறுகிறார். சோஃபியா, அந்த விருந்தின் வீடியோ என்னிடம் உள்ளது. நீங்கள் அந்த நேரத்தில் அங்கு இருந்தீர்கள். ஒருவேளை வீடியோவை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். இதைச் சொல்லி அவள் வீடியோவை ஃப்ரெடியிடம் பிளே செய்கிறாள். ஆனால் நடுவில் வீடியோவை நிறுத்திவிட்டு ஃப்ரெடியை கேட்கச் சொல்கிறாள். விபத்துக்குப் பிறகு எடுக்கப்பட்ட டெப்ராவின் புகைப்படங்களில் அவள் கழுத்தில் பச்சை நிறமில்லை. அவள் ஒரு ஸ்கார்ஃப் வைத்திருக்கிறாள். ஆனால் விருந்தின் வீடியோவில் எங்கும் அவள் பச்சை ஸ்கார்ஃப் அணிந்திருக்கவில்லை. விருந்தில் நீங்கள் பார்த்த அத்தகைய ஸ்கார்ஃப் அவளிடம் இருந்ததா? ஃப்ரெடி, நான் அப்படி நினைக்கவில்லை என்று கூறுகிறார். மேலும் டெப்ராவுக்கு ஸ்கார்ஃப் அணியும் பழக்கம் உள்ளது. ஏனென்றால் அவள் பச்சை நிறத்தை அணிந்திருக்க மாட்டாள். ஏனென்றால் அவள் பச்சை நிறத்தை அவளுக்கு துரதிர்ஷ்டவசமாக கருதினாள். அதாவது வேறு யாராவது அவளுக்கு அந்த ஸ்கார்ஃப் கொடுத்திருக்க வேண்டும். சரி, அவர்கள் ஜேனட்டை கேட்கிறார்கள். அவள் எனக்கு அதை பற்றி நினைவிலில்லை. அது மிகவும் பழைய விஷயம் என்று கூறுகிறாள். பின்னர் அவர்கள் விருந்தின் வீடியோவை அவளுக்காக பிளே செய்கிறார்கள். அதை பார்த்து அவள் ஒரு சிறிய விஷயத்தை நினைவில் கொள்கிறாள். விஷயம் கதையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறது. உண்மையில் அந்த காரில் 3 பேர் இல்லை என்று அவள் கூறுகிறாள். இதுவரை காரில் 4வது யார் என்று கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். வீடியோவை இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் என்றால் அந்த பச்சை நிற ஸ்கார்ஃப் வேறு ஒருவருடன் உள்ளது. அது அர்னால்ட் தவிர வேறு யாருமல்ல. அவரும் விருந்தில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஃப்ரெடிக்கு இதெல்லாம் நினைவில் இல்லை. உண்மையில் அன்று டெப்ரா, ஸ்டெபானி மற்றும் ஜேனட்டுடன் காரில் இருந்த 4வது பயணி ஆர்னால்ட் தான். அவர் ஸ்கார்ஃப டெப்ராவிடம் கொடுத்திருந்தார். இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஆர்னால்டுக்கு அது நினைவில் இல்லை. இப்போது அவர்கள் ஆர்னால்டை தேடுகிறார்கள். ஆனால் அவர் நிலையத்தில் இல்லை. அவர்கள் அவரது சகோதரியின் உணவகத்திற்குச் செல்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு செல்லவில்லை. ஆர்னால்ட் தனது தாயுடன் வசிக்கிறார். எனவே ஃப்ரெடியும் சோஃபியாவும் அவரது தாயின் வீட்டிற்குச் செல்கிறார்கள். ஆர்னால்டும் அங்கு இல்லை. ஆனால் அவர் ஜேனட்டுக்காக ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதை படித்த பிறகுதான் அவர்களுக்கு ஆர்னால்டினோஸின் நோக்கம் தெரியவருகிறது. அவர்தான் ஸ்டெபானியையும் வரலாற்று ஆசிரியரையும் கொலை செய்தது. அவர் ஜேனட்டை காதலிக்கிறார். விபத்துக்குப் பிறகு வரலாற்று ஆசிரியரும் ஸ்டெஃபனியும் சேர்ந்து ஜேனட்டை ஒட்டுநர் இருக்கையில் அமர வைத்து விபத்துக்கு அவரை குற்றம் சாட்டினார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் மிகவும் இளமையாக இருந்தார். அனைவரும் சேர்ந்து அவரை அமைதியாக்கி உண்மையைச் சொல்லவிடாமல் தடுத்தனர். ஜேனட்டுக்கு நடந்த அநீதிக்கு பழிவாங்க அர்னால்ட் ஸ்டெஃபனியையும் வரலாற்று ஆசிரியரையும் கொலை செய்தார். ஆனால் இந்த பொய்யான வழக்கில் தவறான அறிக்கையை எழுதிய மருத்துவருக்கும் இதில் தொடர்பு இருந்தது. அதனால்தான் அவர் ஆர்னால்டின் அடுத்த இலக்காக இருப்பார் என்று நினைத்து ஃப்ரெடியும் சோஃபியாவும் மருத்துவமனைக்குச் செல்கிறார்கள். ஆனால் அங்கு மருத்துவர் இல்லை. எரிக்கு அருகிலுள்ள டெவில்ஸ் சேருக்கு அழைத்துச் சென்று அர்னால்ட் தனது இலக்கைக் கொள்கிறார். இதன் காரணமாக இருவரும் உடனடியாக இங்கு வருகிறார்கள். அவர்கள் நினைத்தபடி ஆர்னால்ட் மருத்துவரை டெவில்ஸ் சேரில் வைத்து அவரது முகத்தை ஒரு கல்லால் உடைக்கப் போகிறார். ஆனால் பின்னர் ஃப்ரெடியும் சோஃபியாவும் அவரை தடுக்கிறார்கள். இதோ ஒரு சிறிய பிளாஷ்பேக்கும் வருகிறது. விபத்துக்குப் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குவதற்கு முன்பு ஆர்னால்ட் வரலாற்று ஆசிரியரிடம் சென்று ஜேனட்டை சிக்க வைக்க வேண்டாம் என்றும் ஸ்டீபனியை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவளுடைய வாழ்க்கை தேவையில்லாமல் கெட்டுவிடும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் வரலாற்று ஆசிரியர் என்ன நடந்தாலும் உண்மையைச் சொல்ல முயன்றால் அமைதியாக இருப்பேன், இல்லையெனில் வரலாற்றில் தோல்வியடைவேன் என்று அர்னால்டை மிரட்டினார். அர்னால்டும் பயந்து பின்னர் அமைதியாகிவிட்டார். ஆனால் அவர் தனது முயற்சிகளை கைவிடவில்லை. அவர் மருத்துவரிடம் சென்றார். உண்மையைச் சொல்லும்படி நானும் அவளிடம் கேட்டுக்கொண்டேன். ஆனால் நான் உண்மையைச் சொன்னால் என் வேலையை இழப்பேன் என்று மருத்துவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். நான் அறிக்கை கொடுத்தவுடன் அதை மாற்ற முடியாது. இந்த வழியில் அவர்கள் இருவரும் அர்னால்டின் பேச்சைக் கேட்கவில்லை. ஜேனட் தனது தண்டனையை முடித்துவிட்டு பல வருடங்களாகிவிட்டன. வேறு நகரத்தில் வாழத் தொடங்கிவிட்டார். இதுவரை ஆர்னால்ட் கொலை செய்ய நினைத்ததில்லை. ஆனால் ஜேனட் ஊருக்கு திரும்பியபோது இந்த நகர மக்கள் ஜேனட்டுக்கு என்ன நடந்தது என்று அவளிடம் பேசத் தொடங்கினர். அவர் அர்னால்டுடன் மோசமாக நடந்து கொண்டார். ஆனால் அது அவருக்கு தெரியவில்லை. ஒரு இரவு அவர் எரிக்கு அருகில் உள்ள ஸ்டெஃபனியை அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதாக கூறி அழைத்தார். ஆர்ன் மிகவும் அமைதியாக ஸ்டீபனியிடம், பாருங்கள், ஜேனட் உங்கள் தவறுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டார். குறைந்தபட்ச
மாற்றம் இப்போது நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். பாவம், ஜேனட் மிகவும் வருத்தமாக இருக்கிறார். இந்த நகர மக்கள் அவளுக்கு மிகவும் மோசமான செயல்களை செய்கிறார்கள். நீங்கள் உண்மையைச் சொன்னால் நகர மக்கள் அவளை மரியாதையுடன் நடத்துவார்கள். ஆனால் இங்கேயும் ஸ்டெஃபனி ஆணவத்துடன், நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னாள். எதிர்காலத்தில் அவள் தன் பக்கம் சாய்ந்து என்னை சிக்க வைக்க முயன்றாள். நீயும் நல்லவனுமில்லை என்று கூறி அவள் அர்னால்டை அறைந்தாள். பின்னர் அர்னால்ட் கோபமடைந்தார். அவர் ஒரு கல்லை எடுத்து அவள் வாயில் அடித்துக் கொன்றார். அவன் நிறைய பேசிக் கொண்டிருந்தான். இந்த வாயை மூட வேண்டும் என்று சொல்லி ஸ்டீபனியின் வாயில் சேற்றை நிரப்பி ஏரியில் வீசினான். பிறகு ஒரு பாவியை நான் தண்டித்துவிட்டேன் என்று நினைக்கிறான். மற்ற இருவரையும் ஏன் விட்டுவிட வேண்டும்? நான் அவர்களையும் கொன்றுவிடுவேன். இப்படித்தான் நினைத்து அவன் வரலாற்று ஆசிரியரையும் கொன்று மருத்துவரை இங்கே அழைத்து வந்தான். கடைசியில் அவன் வாயிலிருந்து எல்லாம் தெரிந்த பிறகு அவர்கள் அவனை கைது செய்கிறார்கள். இந்த வழக்கு இப்படித்தான் தீர்க்கப்படுகிறது. ஃப்ரெடியின் மனைவி தன்னை விவாகரத்து செய்ய விரும்பிய பெண்ணை ஃப்ரெடி விவாகரத்து செய்கிறான். மறுபுறம் ஆண்டனி மற்றும் சோஃபியா தம்பதியினர் ஒன்று சேர்கிறார்கள். இப்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த திரைப்படம் இந்த மகிழ்ச்சியான முடிவுடன் கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.